ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன்னுடைய மிக அதிமுக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் மாதம் இது. இதுநாள் வரை தடைப்பட்ட காரியம் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. சந்தோஷமாக இரு. உனக்கான பச்சை கொடியை நான் காட்டிவிட்டேன் பிள்ளையே. இனி நீ வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகவே இருக்கப் போகிறது. இதுநாள் வரை நீ கஷ்டப்பட்ட அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ வேதனையோடு இருந்த காலமெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. போராட்டங்கள் எல்லாம் பெரும் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி சந்தோஷமான வாழ்க்கையில் உன்னுடைய பயணம் இருக்கப் போகிறது. சந்தோஷமாகவே இரு. உன் தடைப்பட்ட காரியம் அனைத்தும் உனக்கு நிறைவேறும் நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. வாழ்க்கையில் உனக்கான அடையாளத்தை நீ உருவாக்கியதாக இருக்க வேண்டும். அந்த அடையாளம் பிறர் கொடுத்ததாக இருக்கவே கூடாது. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் மீண்டும் அனைத்தும் என்னிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் போராடிக்கொண்டே இருந்தால் உன்னிடம் இருந்து விலகிய அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே. இதோ இப்பொழுது நீ எதிர்பார்த்த தடைபெற்ற அதிமுக்கியமான ஒரு காரியம் நிறைவேறப் போகிறது. நீயே அதை அதிசயத்தோடு பார்க்கத்தான் போகிறாய். நிச்சயமாக இனி வரப்போகும் எல்லா நாட்களும் உனக்கானதே. வரப்போகும் எல்லா வெற்றியும் உனக்கானதே. வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் துன்பங்கள் நிகழ்ந்தாலும் அதற்கென்று ஒரு காரணமும் இருக்கின்றது. அதே போல இன்பம் வந்தாலும் அதற்கான ஒரு காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுப்பு, பொறுமை, உழைப்பு, நேர்மை இவையெல்லாம் யாரிடம் மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்களை அனுமதி இல்லாமலேயே ஒன்று தேடி வரும். அதன் பெயர்தான் வெற்றி. உன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு யாருடைய அன்பையும் பெற முயற்சிக்காதே. அன்பு தானாக வர வேண்டியது. தானாக வரும் அன்புதான் நிலைத்து இருக்கும். நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பெற்றுக்கொள்ளும் அன்பானது நிரந்தரமாக இருக்க முடியாது. அதை நன்றாக மனதில் வைத்துக்கொள். அன்பு உன்னை பார்த்து, உன்னுடைய செயலை பார்த்து தானாகவே வந்து சேர வேண்டும். அதுதான் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிலைத்தே இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் அறிவாளி என்று சொல்லிக்கொண்டு திரிபவன் வாழ்க்கையில் முட்டாளாகத்தான் இருப்பான். அந்த முட்டாள்தனமே அவனை வாழ்க்கையில் படுபாதாளத்திற்கு தள்ளிவிடும். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும், செய்கிற தவறுக்கு தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டும் பழக்கமும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் அன்பாக குடியிருப்பார்கள். இதுதான் நிச்சயமான உண்மை. யார் ஒருவர் அச்சப்படாமல் என் மீது முழு நம்பிக்கையாக இருந்து செயல்படுகிறார்களோ அவர்களை எந்த சூழ்நிலையிலிருந்தும் நான் நிச்சயமாக காப்பேன். எந்த சூழ்நிலை யாருமே நெருங்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும், 7 கடல் தாண்டி மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய அரவணைப்பு, என்னுடைய நிம்மதியான வாழ்வு எப்பொழுதுமே உனக்கு காத்து கொண்டே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் அதை முதலில் சந்திக்க தயாராக இரு. எதிர்க்கு நிற்க தயாராக இரு. எது வந்தாலும் பயந்து பின்னால் ஒரு அடி எடுத்து வைத்தால் அது உன்னை முன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமலேயே செய்துவிடும். எனவே எப்பொழுதும் பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்வு உனக்குத்தான். உன் வாழ்க்கையை வேறு யாரும் உன்னை தவிர வாழவே முடியாது. நீ வாழ்வதற்கு தான் உனக்கான வாழ்வு. அந்த பொக்கிஷமான வாழ்வு உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை மிக நேர்த்தியாக வாழ வேண்டிய பொறுப்பும் உன் கையில்தான் இருக்கிறது. சந்தோஷமாக இரு. உன்னுடைய கவலைகளையெல்லாம் நேற்றோடு விட்டொழிந்து விட்டாய் அல்லவா?
இந்த மாத துவக்கத்திலிருந்து அதிமுக்கியமான ஒரு நிகழ்வுக்கான அறிகுறி உனக்கு தென்படும். இந்த மாதம் முடிவதற்குள் தடைப்பட்ட நெடு நாட்களாக தடைப்பட்ட காரியம் ஒன்று மிக சுபமாகவே மிக மங்களகரமாகவே நடைபெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே அஞ்சாதே. ஒரு நல்ல முடிவு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான பச்சை கொடியை, உன் வாழ்விற்கான பச்சை கொடியை, உன் வாழ்வு வெற்றியடைவதற்கான பச்சை கொடியை நான் காட்டிவிட்டேன். நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன், உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதை உணர்ந்து கொள்வாயா? நல்லவர்களுக்கு சோதனை வேண்டுமானால் வரலாம், ஆனால் யாரையுமே தோற்கடிக்கவே முடியாது. அதுதான் நல்லவர்கள். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. உன்னை யாருமே தோற்கடிக்கவே முடியாது. சோதனைகள் வருவதை நினைத்து கலங்காதே. உனக்கான சோதனைகள் நீ வெற்றி அடைவதற்கான சோதனைகளாகத்தான் இருக்குமே தவிர உன் மனதை காயப்படுத்துவதற்கோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்கோ, உன்னை படுகுழியில் தள்ளுவதற்கோ உனக்கான சோதனை வருவதில்லை. அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். ஒன்று தெரியுமா உனக்கு? உன்னுடைய சோதனைகளெல்லாம் நேற்றோடு முடிந்துவிட்டது. இந்த மாத துவக்கம் உனக்கான சந்தோஷம், ஆனந்தம், வெற்றி மட்டுமே நிறைந்திருக்கும் மாதமாக இருக்கும். இந்த மாதம் மட்டுமல்ல, இனி வரப்போகும் அத்தனை மாதமும் உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னிடம் வந்துதான் சேரும். எனவே தேவையில்லாமல் உன்னையே நீ வருத்திக் கொள்ளாதே. உன் மனதையும் காயப்படுத்த எண்ணாதே. உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்த நேரமெல்லாம் முடிந்துவிட்டது, கடந்துவிட்டது. நீ கரை சேர்ந்து விட்டாய். உன்னை கரை சேர்த்து விட்டேன். உன் கரையில் உனக்கான பச்சை கொடியையும் காட்டிவிட்டேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகவே இருக்கும். மிக பிரகாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையிலும் உன் சாயப்பா உன்னோடு தான் பயணிக்கப் போகிறேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரையும் சந்தோஷ தாண்டவத்தையும் பார்க்கவே ஆவலோடு உன் சாயி தேவா காத்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக என் ஆலயத்திற்கு வருவாயா? வந்து உன் சாயப்பாவின் உன் ஆனந்த முகத்தை காண்பிப்பாயா? நான் காத்திருக்கும் என் பிள்ளைக்காக நீ வருவாய் என்ற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். வருவாயா பிள்ளையே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். என்னுடைய பாசமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் நல்லதை? நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்கி நிற்காதே. இந்த மாத துவக்கத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை சூழ்ந்து நிற்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் அன்பு குழந்தையே, உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய். பலனை நீ அடிவ முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் கீழ்ப்படியாமலும் உன்னால் சுயமான போக்கின்படி நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது உன் வாழ்வை. கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம், எந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுத்துவதை காண சகிக்காத உன் மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்தால்தான் கீழ் நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் இறைவன் எனக்கு மட்டும் பரிசாக தர வேண்டும் என்று உன் மனம் நினைக்கிறது.
உன்னைப் போல் நல்லவர்களும் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள். காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னிடம் அதிகமாக விளங்க வேண்டுமென்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு ஏது இடம்? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கக்கூட செய்யலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துவது உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே மட்டுமன்றி உன்னை அழ வைப்பதற்கோ விழ வைப்பதற்கோ அல்ல. உன்னை பெருமைப்படுத்துவதற்கு உனக்கு வரப்பிரசாதமாக நான் கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை நான் தருகிறேன். அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது உன்னிடம். இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டுமே தவிர கஷ்டம் வந்துவிட்டதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாதே. நிறைய சிந்தனை செய்ய பழகு. அதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விளங்கி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி என்றால் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் விதி மாறி விஸ்வரூபம் எடுக்கத்தான் போகிறாய். நீ நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். வழியே இல்லை என்று நீ தருமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். நான் உன் வீட்டுக்கே வந்து உனக்கான வழியில் கைப்பிடித்து உன்னை அழைத்து செல்வேன். திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரவைப்பேன் உன் சாயிநாதா. என்ன கவலை எனக்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நான் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். உனக்கு விருப்பமான அனைத்தையும் உனக்காகவே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என் கையை பிடித்து மேலேறி வா. என் கைகளை பிடித்துக்கொள். உனக்கான பேருதவி உனக்காகவே உன்னை வந்து சேரும். இருப்பதை அனுபவிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்காதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்ய நினைப்பது, நீ என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ எதுவுமே தடைப்படாமல் உன்னை வந்து சேரும். எனது அற்புதத்தை உடனே காணப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக நல்ல தகவல் உன் வீடு தேடி வரும். இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். இந்த மனித வாழ்க்கையில் கவலை, கஷ்டம், சோதனை, போராட்டம், வேதனை அனைத்துமே இயல்புதான். அது மட்டுமல்லாமல் கவலைப்படுவதும் கண்ணீர் சிந்துவதும் வேதனையில் தவிப்பதும் இயல்புதான். மனிதனின் இயல்பு இப்படியாக இருக்கும் பட்சத்தில் கவலைப்படுவது மட்டுமே உன்னுடைய இயல்பாக இருக்கிறதே. எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் பிள்ளையே? என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே எனக்கு நடைபெற வேண்டும். நான் நினைத்தது போல என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரிக்க முடியும் என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய்.
எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்துவிட்டால்தான், எல்லாருக்கும் நினைத்த மாதிரி வாழ்க்கை அமைந்துவிட்டால்தான், வேண்டியது எல்லாம் நிறைவேற்றிவிட்டால்தான் சிரிக்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் யாராலுமே சிரிக்கவே முடியாது. கவலைகள் வந்துதான் போய்க்கொண்டுதான் இருக்கும். கவலைகள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். கஷ்டங்களும் வந்து வந்து போய்க்கொண்டுதான் இருக்கும். கஷ்டங்கள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த நொடி, இந்த நிமிடத்தை நீ சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் உன் எதிர்கால வாழ்வும் நிம்மதியாகவும் மிக பிரகாசமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாயா? முடிந்ததை நினைத்து நான் வருந்த மாட்டேன். வரப்போவதை நினைத்து நினைத்து பயப்படவும் மாட்டேன். இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்று கவலையும் படமாட்டேன். இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் என்னால் வாழ முடியுமோ அவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொள்வேன் என்று ஒவ்வொரு நொடியும் உன் மனதாலும் வாயாலும் உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைப்பது போல உன் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த நிமிடத்தை, இந்த நொடியை நீ கடந்துவிட்டால் மீண்டும் அந்த நொடி, அதே நொடி திரும்பவும் உனக்கு வரவே வராது. முடிந்தது முடிந்தவையாகத்தான் இருக்கும். நீ அழுதாலோ புலம்புவதாலோ எதுவுமே உனக்கு மீண்டும் வராது. எனவே வந்திருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வரவேற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே மங்கள நேரம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. எதிர்கால சிந்தனையிலேயே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை எப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாயோ தெரியவில்லை. நீ அழுதாலும் தொழுதாலும் கண்ணீர் சிந்தினாலும் நாளை நடக்கப் போவது நடந்துதானே ஆக வேண்டும். நடந்துதானே தீரப்போகிறது. பின் எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டு இந்த நிமிடத்தை, இந்த நாளை வீணடித்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய எதிர்காலத்தை, இந்த நாளை என்பதை உன் சாயப்பாவின் கைகளில் விட்டுவிடு. உனக்கு எது வேண்டுமோ, உனக்கு எது கொடுத்தால் நீ மகிழ்வாயோ அதை உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தை எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிகழ்காலத்தை நிதர்சனமாக வாழ கற்றுக்கொள். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்துவிட்டு போ. அப்பொழுது உனக்கு வருவது எதுவுமே உனக்கு இழப்பாக இருக்காது. உன்னை விட்டு செல்வது எதுவுமே உன்னை இழந்தவையாகவும் இருக்காது. கஷ்டங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் உன்னிடம் இருந்து விலகிவிடுமா? சற்று கஷ்டங்களிலிருந்து நீ விலகி நின்றால்தானே அது உன்னை விட்டு வெகு தூரமாக ஓடிவிடும். அதை விடுத்துவிட்டு கஷ்டமாக இருக்கிறதே, வாழ்க்கையை வாழ கஷ்டமாக இருக்கிறதே என்று மனவேதனையோடும் கண்ணீரோடும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நீ மகிழ்ச்சியை பார்க்கப் போகிறாய்? அந்த மகிழ்ச்சியும் உன்னிடம்தான் இருக்கிறது. உன் மனதை நீ வேதனையாக வைத்து கொண்டால் அந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு சென்று விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சி தானாக உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாய் ஆக்கிரமித்து கொள்ளும். அது நடந்துவிடுமோ, இது நடந்துவிடுமோ, இப்படியாகிவிட்டால் என்னாகிவிடுவோம் என்று பயம்தானே உன்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. எது வந்தாலும் சந்திக்கலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சுபமாக இருக்கும். அப்படியே தவிர்த்து விட்டு செல்லாதே. அப்பொழுதுதான் நான் உனக்காக தீட்டிய திட்டம் உனக்கு புரியும். நாளையே அதற்கான அறிகுறியும் உனக்கு புரியும். சர்வ நிச்சயமாக நாளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காதா என்று ஏக்கத்தோடு என்னை பார்க்கும் பிள்ளையே, உன் சாயிதேவா உனக்காகவே
உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தவே ஒரு திட்டத்தை வைத்துள்ளேன். உன் சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு முழுமையாக கேள். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென, வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். நல்ல செய்தி வந்திருக்கிறது குழந்தையே. இன்னும் சற்று நேரம்தான் உன் விடியல் மாறப்போகிறது. உன் விடியலுக்காக சற்று பொறுமையாக காத்திரு. வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். மிக சரியாக உன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்தே விடுவாய். கண்மணியே, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. அந்த ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது உனக்காக செய்யவிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக எல்லாமே இனி அமையப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது. இன்னும் சில நேரமே. அதற்கான காலமெல்லாம் கனிந்தே விட்டது. சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றாமல் இப்பொழுது வந்து நல்ல செய்தி வந்திருக்கிறது என்று சொல்கிறீர்களே அப்பா, நான் என்ன செய்வது என்று என்னிடம் கேட்கிறாயா? அப்படி நீ நினைத்தால், என்னிடம் கேட்டால் அது உன்னுடைய அறியாமைத்தனம்தான். உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நீ எதை நினைத்தாயோ அது உடனே உனக்கு கிடைத்துவிட வேண்டும், நடந்துவிட வேண்டும் என்று பேராசைப்படுகிறாய். நீ நினைப்பது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் தள்ளிக்கொண்டே போகிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் நீ வெளியே வா. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். நேர்மறை சிந்தனை மட்டுமே மனதில் வைத்துக்கொள். எதிர்மறை சிந்தனையை உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. அதனால்தான் நீ இப்படி என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நினைத்து கொண்டிருக்கிறாய், பேசிக்கொண்டிருக்கிறாய். அதை என்னிடம் வந்து சொல்லியும் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நினைப்பு எல்லாம் துச்சமாக நினைத்துக்கொள். உன் அப்பா மேல் உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். உன் துயரங்களெல்லாம் தீர்க்கும் ஒரே மருந்து நான் சொல்லும் நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக பதிய வைத்துக்கொள். முதலில் எது நடந்தாலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். இது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் நீ அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை உனக்காக வேறு எவராலும் வாழவும் முடியாது. அதில் இருந்து போராடவும் முடியாது. எதற்குமே பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த தாங்க முடியாத துன்பத்தையும் தரவே மாட்டேன். தாங்கும் துன்பத்தை மட்டுமே உனக்கு தருவேன். அதுவும் உன் மனதை நோகடிக்க அல்ல, உன்னை கண்ணீரோடு பார்ப்பதற்கு அல்ல, உன் மனதை வேதனைப்படுத்துவதற்கு அல்ல. நீ வாழ்க்கை என்ன என்று புரிய வைப்பதற்காகத்தான் அந்த துன்பம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த துன்பத்தை நீ எப்படி வெற்றியோடு எதிர்கொள்கிறாய் என்பதை பார்த்துதான் உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதற்கான சூட்சமமே அடங்கியிருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்ய துவங்கு. உன் வாழ்வில் உள்ள அனைத்து சோதனைகளும் உன்னை விட்டு விலகி நன்மை மட்டுமே கிடைக்கும். உன் வாழ்வில் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. அந்த பலனை தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில்
உனக்குக் கொடுப்பேன் உன் அப்பா என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். வேற எந்த எண்ணமும் உன் மனதில் இருக்கவே வேண்டாம். உன்னை என் கண்ணிற்குள் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நடந்திராது. தைரியமாக இரு. எது நடந்தாலும் நீ உன் சிந்தனையில் தெளிவாக இரு. கம்பீரமாக சொல், உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்று உன் மனதிற்குள் கம்பீரமாக சொல்லிக்கொண்டே இரு. எது நடந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று கம்பீரமாக உன் மனதிற்கு ஆறுதல் சொல். உன்னுடைய எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும்.